டேய் இன்னும் டீ குடிச்சுன்னு கிடக்குற நீனே கடகடன்னு டீயை குடிச்சிட்டு கிளம்புடா, நேரம் ஆகுது. சரிங்கப்பா. ஏங்க எதுக்குங்க அவனை அவசரப்படுத்துறீங்க? உங்களுக்கு எங்கன்னா போனோன்னா நீங்க போயிட்டு வாங்க. ஏன் தனியா போற மாதிரி இருந்தா நான் எப்போ போயிருப்பேன்டியே. நாளைக்கு ஆயுத பூஜை வேற இல்ல, எம்ப்ளாயிஸுக்கெல்லாம் இந்த ஸ்வீட்டு பழம் பொரி எல்லாம் கொடுக்கணும். அதுக்கு போயிட்டு கடையில பார்த்துட்டு ஆர்டர் சொல்லிட்டு வரணும். ஆர்டர் சொல்லிட்டோன்னு ஏன் நேரடியாக கம்பெனிலேயே வந்து இறக்கிடுவாங்க. வருஷம் நான் தானே போய் எல்லாத்தையும் பண்ணுவேன். இந்த தடவை தான் புள்ள வந்திருக்கிறான்ல, அவனையும் கூட்டின்னு போனான்னா அவனும் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுப்பான்லடி. அதுக்காக தான் அவனை கூட்டின்னு போறேன். ஆமால, நான் வேற அதே மறந்துட்டேங்க. சரிங்க கூட்டின்னு போங்க உங்க புள்ளிய, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் கரெக்டாக தாண்டி பண்ணுவேன். செல்லம் நீ டீ குடிச்சிட்டு வாப்பா, கடகடன்னு என்ன குளிச்சுட்டு வந்துரு. சரிங்கப்பா. இதை தாண்டா ரொம்ப நேரமா சொல்லு கிடக்குற. எவ்வளவு நேரம்டா இந்த டீயை ஊத்தின்னு கிடப்ப? நல்லா கொதிக்க குடிடா, அப்பதான் தொண்டைக்கு நல்லா இருக்கும். ஐயோ நான் ரொம்ப சூடெல்லாம் குடிக்க மாட்டேன்ப்பா, தொண்டை வலிக்கும். தொண்டை வலிக்குமா கேட்டு அவன் சுட குடிக்கிறதே தொண்டைக்கு இதமா இருக்கணுங்கிறதுக்காக தான் இவருக்கு தொண்டை வலிக்குமா. சந்தோஷம் மாதிரியே பேசுறான்ல இவன் கூட. ஆமாங்க. என்ன மோடி இந்த காலத்து பசங்க சின்ன வலியெல்லாம் கூட தாங்க மாட்டேங்குதுங்க, சின்ன சூடு கூட தாங்க மாட்டேங்குதுங்க. சரிடா எப்பா நீ பொறுமையாவே குடிச்சிட்டு குளிச்சுட்டு வான்னா அப்பா வெயிட் பண்றேன். நம்ம ஸ்வீட்டு பொரி அதெல்லாம் ஆர்டருக்கு கொடுத்துட்டு அதை கம்பெனியில இறக்க சொல்லி அப்புறம் ரிட்டர்ன் வரும்போது உன் அக்கா டிஃபன் அரிசி கேட்டுச்சு, வாங்கிட்டு போயிட்டு வீட்டாண்ட இறக்கி விட்டுலாம்னா அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு வருவோம். சரியாப்பா? சரிங்கப்பா. ஏங்க நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? சிரிப்பை பாத்தீங்களா உங்க புள்ளிக்கு? நீங்க என்ன கிண்டல் அடிச்சது சிரிக்கிறான் அவன். ஊம குசும்பங்க இவன் சந்தோஷ் மாதிரியே. ஒரே கூட்டாளியா இருக்கிறானுங்கல்ல, அதனாலதான் ஒரே மாதிரி இருக்கிறானுங்க பொழுது. சரி நின்ன மேட்டர்னு சொல்லு. அதாங்க வெள்ளிக்கிழமை நம்ம நகை எடுக்க போனோம். பையனுக்கு கொஞ்சம் நகை எடுத்துடலாம், ரிங் எடுக்கணும், அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது. அதான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். நீங்க வேலை பிஸில எதனா மறந்துட போறீங்க, அதனாலதான் சொன்னேன். இப்ப அதெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குதுடி. அதுவும் இல்லாம நான் இன்னைக்கு என்ன திரும்ப பண்ண போறேன், சேடுக்கு போன் பண்ணி சத்திரத்தை புக் பண்ண போறேன். யாருக்கிட்டயுமே நான் இன்னும் சொல்லல, நான் தான் பண்ண போறேன் எல்லாத்தையும். ஏங்க மத்தவங்க கிட்ட எல்லாம் கலந்து பேசிட்டு பண்ணுங்க, தேவையில்லாத பிரச்சனையை பண்ணாதீங்க. இதே பெரிய பிரச்சனையாவும் எங்கேஜ்மெண்ட் எல்லாம் நம்ம தான் முன்னாடி நின்று நடத்தணும். இந்த ஷில்பா தான் எல்லாத்துலயும் மூந்தி அடிச்சுன்னு வரா. நேற்று கூட ஃபோன் பண்ணி என்ன சொன்னான், நான் தான் எங்கேஜ்மெண்ட்டுக்கு புடவைலாம் எடுத்து கொடுப்பேன், நான் தான் மனோஜுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பேன், நான் தான் இந்த ரிங்கெல்லாம் எடுப்பேன்னு என்னென்னமோ சொன்னான். நான் ஒத்துக்கலையா, சத்தம் போட்டு விட்டேன். நீ எல்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாது, நான் தான் பண்ணுவேன்னு. நான் பார்க்கலாம், வெள்ளிக்கிழமை வச்சுக்கிறேன். நான் என்ன பண்ற மாதிரி என்ன கூத்தாக போதோ வெள்ளிக்கிழமை, எனக்கு ஒன்றும் புரியல. ஒன்னாவது பாத்துக்கலாம். டே மவனே குடிச்சியா இல்லையாடா? டே என்னடா பண்ற நீ? இன்னும் கொஞ்சம் தான் குடிச்சு முடிக்க போறேன். இவன் டீயை குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள அடுத்த ஆயுத பூஜையா வந்துடும் போலுக்குதே. சரி என்ன சரி சொல்றீங்க? நான் தான் 10 நாளைக்கு முன்னாடியே கால் பண்றேன்ல, அப்புறம் எப்படி உங்களுக்கு புக்கிங் ஃபுல்லாச்சு? எனக்கு தெரியாது. 8ஆம் தேதி என் பொண்ணோட எங்கேஜ்மெண்ட் அங்கதான் நடக்கணும், அவ்வளவுதான். முரளி சார் கொஞ்சம் நான் சொல்றது பொறுமையா கேளுங்களேன். நான்லாம் நீங்க சொல்ற எதையும் கேட்கற மாதிரி ஐடியால இல்ல. சரி நீங்க 8ஆம் தேதி உங்ககிட்ட நீங்க யார் புக் பண்ணாங்களோ அவங்களுக்கு புக்கிங்கை கேன்சல் பண்ணி விட்டுருங்க. எனக்கு என் பொண்ணு எங்கேஜ்மெண்ட் அங்க நடக்கணும். அதுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆனாலும் பரவாயில்ல, நான் கொடுத்துட்றேன். நீங்க விடுங்க, அப்படியெல்லாம் பேசாதீங்க. என்ன டீஷல் பண்றது? நான் இவர்கிட்ட ஏற்கனவே சொல்லி வச்சிருந்தேன், வரிசையா பசங்க இருக்குது, எங்கேஜ்மெண்ட் கல்யாணத்துல இருந்து காது குத்துல இருந்து நான் எல்லாத்தையும் அங்கதான் பண்ண போறேன். இவர் மண்டபம் ஓப்பன் பண்ணதோ நான் அவர்கிட்ட அதை தான் சொல்லி வச்சிருந்தேன். எனக்கு தான் அப்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். 10 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்றது எதுக்கு? எனக்கு பண்ணணும்ன்றதுனால தானே. இப்போ புக்கிங் வேற யார்கிட்டயே கொடுத்து வச்சிருக்கிறாராம். எனக்கு அதெல்லாம் தெரியாது. சரி நீங்க லைன்ல இருக்கீங்களா? முரளிஜி கொஞ்சம் நான் சொல்றது பொறுமையா கேளுங்க முரளிஜி. நீங்க டென்ஷன் ஆகுற மாதிரி எல்லாம் இங்க ஒன்னும் நடக்கல. உங்க பொண்ணோட எங்கேஜ்மெண்ட் தான் 8ஆம் தேதி நடக்க போகுது. என்ன சைடு குழப்பறீங்க? 8ஆம் தேதி வேற யாரும் புக் பண்ணிருக்காங்கன்னு சொன்னீங்க. இப்ப 8ஆம் தேதி என் பொண்ணு எங்கேஜ்மெண்ட் அங்க நடக்கும்னு சொல்றீங்க. எனக்கு ஒன்றே குழப்பமா இருக்கே. அப்ப அந்த புக்கிங்கை கேன்சல் பண்ணிடுறீங்களா? முரளிஜி நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நீங்க 8ஆம் தேதி எந்த புக்கிங்கும் இங்க கேன்சல் ஆக போறது இல்ல. அதே மாதிரி உங்க பொண்ணோட எங்கேஜ்மெண்ட்டும் நடக்க போகுது. சரியா பயங்கரமா குழப்பின்னு இருக்கிறீங்க. காலைல சரக்கு எதனா போட்டீங்களா நீங்க? முரளிஜி வேலை செய்யற நேரத்துல நான் எதுக்கு முரளிஜி அதெல்லாம் தொட போறேன்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் தெளிவா தான் இருக்கிறேன். நான் குழம்பவும் இல்லை, நான் சரக்கும் போடல. நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கோங்க. 8ஆம் தேதி இங்க மண்டபத்தை புக் பண்ணி இருக்கிறது உங்க ஃப்ரெண்டு சிவகுமார் தான். என்ன சொல்றீங்க? சரியா மண்டபத்தை சிவகுமார் புக் பண்ணானா? எப்போ புக் பண்ணா? ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஜி ஃபோன் பண்ணி புக் பண்ணாரு. 8ஆம் தேதி எங்கேஜ்மெண்ட் இருக்குதுப்பா வீட்டுல, மண்டபம் வேணும்னாரு. சரின்னு நானும் புக்கிங் ஓகே பண்ணிட்டேன். ஓ அப்படியா? முந்திக்கு நானா அவன்? சரி ஓகே சரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிங்க சரி, அப்போ 8ஆம் தேதி கன்ஃபார்ம் நம்மளுக்கு தானே கிடைக்கும். மண்டபம் உங்க ஃபேமிலிக்கு தான் ஜி. 8ஆம் தேதி நீங்க தாராளமா இங்க வாங்க, முன்னாடி நாளே கூட வந்துருங்க. மண்டபம் ஃப்ரீயா தான் இருக்கும். சரிங்களா ஜி? அவர் புக் பண்ணானே நீங்க புக் பண்ணானே எல்லாம் ஒண்ணு தானே ஜி. அதை இத்தனை வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேனே உங்களை. சரிங்க சரி, எனக்கு மனசு இப்பதான் சந்தோஷமா இருக்குது. சரிங்க சரி சரி, நான் உங்ககிட்ட எதனா கோமா பேசி இருந்தா மன்னிச்சிருங்க, நான் பெருசா எடுத்துக்காதீங்க. சே அதெல்லாம் ஒண்ணு இல்லை ஜி. எல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு பாசத்தை காட்டுறீங்க, உரிமையை காட்டுறீங்க. இதெல்லாம் எனக்கு புரியாம இல்ல, பழகிடுச்சு ஜி. சரிங்க ஜி, எனக்கு வேலை இருக்குது, நான் போனை வச்சிடறேன். சரிங்க சரி, தேங்க்ஸ். என்னங்க சிவகுமார் அண்ணனை புக் பண்ணாரு மண்டபத்தை? ஆமாண்டி, அவன் தாண்டி பண்ணிருக்கான். ஒரு வார்த்தை சொல்லல பத்தி என்கிட்ட போன் பண்ணியாவன். அவசரங்க, வேற ஒண்ணும் இல்ல, அதனாலதான் முந்தி அடிச்சுக்கிட்டு முன்னாடியே புக் பண்ணிட்டாரு. சரி விடு, எங்கேஜ்மெண்ட் தானே அவன் பண்ணிட்டு போட்டோம். கல்யாணத்தை நாம தானே பண்ணணும், அப்ப பாத்துக்கலாம். டேட் ஃபிக்ஸ் ஆனதுமே நம்ம கடகடன்னு போனை பண்ணி சைடுக்கு சொல்லிடலாம். 6 மாசம் கழிச்சு கல்யாணம் பண்ணாலும் இப்பவே நம்ம புக்கிங் வச்சிருவோம். என்ன நல்ல ஐடியா டி ஷில்பா.
என்ன இவங்களும் இந்த பக்கம் வர மாட்டாங்களே, இது என்ன புதுசா இருக்குதே. ஜேம்ஸே, எப்ப ஜேம்ஸே, ஏப்பா உன்னதான்ப்பா. என்ன பெரியமா, என்ன விஷயம்? ஒண்ணு இல்லப்பா, வழக்கமா ஊருக்குள்ள எல்லாம் வரமாட்டீங்க, இது என்ன புதுசா இருக்கு, அதான் ஊருக்குள்ள எதனா பிரச்சனையா என்ன? பிரச்சனை எதனா இருந்திருந்தாதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே, உங்களை மீறி எதனா நடக்க போதா என்ன இந்த ஊர்ல? வாஸ்தவம் தான் போலீஸ்காரமா, ஆனா எனக்கு தெரியாதுங்கிறதுனால தானே கேக்குறேன். ஊருக்குள்ள திடீர்னு 2 போலீஸ்காரங்க வந்தா என்ன எதுன்னு கேட்க தானே செய்வோம். அதுவும் இல்லாம பதறது இல்ல, என்ன விஷயமோ ஏது விஷயமோன்னு என்னன்னதான் சொல்லிட்டு போறது. யாரா இருந்தாலும் வழி மறிச்சு கதையை கேக்குறீங்கல்ல நீங்க. அட விஷயத்த சொல்லிட்டு போயேன்பா, நீயும் இதே ஊருக்காரன் தானே. நீ என்னப்பா இது, நாங்களே இந்த ஊர்ல எவ்வளவு பெரிய ஆளு உனக்கே நல்லா தெரியும். நான் சொல்லிட்டு போயேன்ப்பா என்ன விஷயம்னு. அது ஒன்றும் இல்லை பெரியம்மா, சிவகுமார் சார் இருக்கார்ல, அவங்க வீட்டு பசங்க 2 பேருக்கும் போன மாதம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருந்தாரு. நானும் அதை வச்சு பல இடத்துல விசாரித்தேன். சிசிடிவி வேறு எங்கெல்லாம் கிடைக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சிட்டோம், ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதான் அதை பற்றி அவர்கிட்ட சொல்லிட்டு போகலாமேன்னு வந்திருக்கோம். சூப்பர்ப்பா, ஆள் சிக்கிட்டானா? ஆள் யாருன்னு அடையாளம் தெரிஞ்சு போச்சு, ஆனா அவன் எந்த இடத்துல பதுங்கி இருக்கிறான்னு தான் தெரியல. சல்லடை போட்டு தேடின்னு இருக்கிறோம், கண்டுபிடிச்சிருவோம். ரொம்ப நல்லதுமா, ரொம்ப நல்லதுப்பா. இவ்வளவு சீக்கிரத்துல கண்டுபிடிச்சிட்டீங்களா, இது பெரிய விஷயம் தான். சரிங்கப்பா, நீங்க கிளம்புங்க, நீங்க போய் சொல்லுங்க, போங்க. முக்கியமான விஷயம் இல்லை இது, போங்க போங்க. சரி பெரியம்மா, வரோம். சரிப்பா சரிப்பா, பாத்து போப்பா. தெரிஞ்ச புள்ளங்கிறதுனால விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு போறான். குடுகுடுன்னு ஓடி போயிட்டு சரசம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும். எப்படி இருந்தாலும் இன்னும் கூடி சீக்கிரத்துல ஆளு மேல தூக்கின்னு போய் உள்ள போட போறாங்க. கொஞ்சம் நஞ்சம் ஆட்டமா ஆடுறாவ. வீட்ல யாரும் இல்லையா? சீக்கிரமா வந்து தொலைங்க. சரசம்மா, அலமேல, சரசம்மா சீக்கிரமா வந்து தொலை. ரோசே, அதோ வந்து நிறுகிறோம், இரு, வேகமா வந்து தொலை. வந்துட்டேன். என்ன விஷயம், எதுக்கு இப்படி கத்துற? நானும் வந்ததுல இருந்து எவ்வளவு நேரம் தான் கத்தின்னு கிடக்குறது, ஒரு குரலுக்கு வர மாட்டீங்களா நீங்களா? கோச்சிக்காத ரோசே, கக்கூசுல இருந்தேன் நானு. சரி, இங்க பாரு, இந்த உன் தங்கச்சி இருக்குது இல்ல அந்த அலமேல, அத போலீஸ் புடிச்சின்னு போறதுக்கு வந்திருக்காங்க. ஐயோ, என்ன ரோசமா சொல்ற? போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க. இந்நேரம் சிவகுமார் வீட்டுக்கு போயிருப்பாங்க. விஷயத்தெல்லாம் அவங்கிட்ட சொல்லிட்டு உன் தங்கச்சியை புடிச்சின்னு போறதுக்கு தான் ஊருக்குள்ள வந்திருக்காங்க. ஐயோ, அவ்வளவுதானா? அப்ப என் தங்கச்சியை கைது பண்ணிடுவாங்களா? அவ்வளவுதான், போக வேண்டியதான். அக்கா, யாருக்கா கைது பண்ணுவாங்க? யார பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அலமேல, உன்னதான் கைது பண்றதுக்கு போலீஸ் வந்திருக்காங்களாம். போலீஸ் என்னக்கா சொல்ற? என்ன எதுக்கு கைது பண்ணணும்? சிவகுமார் வீட்டு பிள்ளைங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு நீ தானே ஒரு காரணம். அதனாலதான் உன்னை கொக்கி போட்டு தூக்கின்னு போறதுக்காக வந்திருக்கிறாங்க. ஒரு போலீஸ் இல்ல, 2 போலீஸ். அதுல ஒரு போலீஸ் பெண் போலீஸ். பெண் போலீஸ் எதுக்கு தெரியுமா வருவாங்க? பொம்பளைங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு தான் வருவாங்க. அந்த அம்மா கையில வளங்கலாம் கூட நான் பார்த்தேன். நீ உன் கையில போட்டிருக்கிற வலையெல்லாம் கட்டி வச்சிரு. எப்படியோ உன் கையில இன்னும் கொஞ்ச நேரத்துல விளங்க மாட்டி உன்னை தரன்னு இழுத்துட்டு போவாங்க. ஐயோ, என்னங்க சொல்றீங்க? எனக்கு நெஞ்ச வலிக்கிற மாதிரி இருக்குதே. ஐயோ, அதானே ரோசே, பயமா இருக்குது ரோசே. எப்படின்னா காப்பாத்தி என் தங்கச்சிய. பயப்படாதீங்க 2 பேரும், சும்மா தான் சொன்னேன். போலீஸ் வந்திருக்குதுதான், அது சம்பந்தமா தான் விசாரிக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. ஆனா உன் தங்கச்சிய கைது பண்றதுக்கெல்லாம் வரல இன்னும். யாரோ சேபடி எல்லாம் விளையாடுற, ஒரு நிமிஷத்துல கோலை தூக்கி வாரி போட்டுருச்சு தெரியுமா? ஆமா, விளையாடுறாங்க, எனக்கு ஒரு வேலை இல்லை. இங்க பாரு, நான் இப்போ சும்மா சொன்ன விஷயம் ஒரு நாள் நடக்கத்தான் போகுது. ஏன்னா வர வழியில போலீஸ்காரரை பார்த்து நான் பேசிட்டு தான் வந்தேன். அந்த பையன் ஜேம்ஸ், இந்த ஊர் பையன் தான், எனக்கு நல்லா தெரிஞ்ச பையன் தான். ஒரு வகையில சொந்தக்காரனே கூட வச்சுக்கீங்க. சர்ச்சுக்கெல்லாம் அடிக்கடி வந்துட்டு போவான். ஏன் நானா ஒரு மரியாதை, தனிப்பட்ட மரியாதை. அந்த பையன்கிட்ட நைஸா பேசி விஷயத்த வாங்கிட்டேன். அவன் அந்த டிரைவரை கண்டுபிடிச்சிட்டானா. அந்த டிரைவர் எங்கேயோ பதுங்கி கிடக்குறானா. அவனை என்னைக்கு தூக்குறாங்களோ அன்னைக்கும் தங்கச்சி மாட்டோம். எங்க உண்மையா வாங்க சொல்றீங்க? சத்தியமா தான் சொல்றேன். நான் என்னத்துக்கு போய் சொல்லணும்? இந்நேரம் அந்த போலீஸ்கார தம்பியே சிவகுமார் வீட்டுக்கு போயிருப்பான். வாங்க, நீங்க வேணா பின்னாடியே வந்து பாருங்க, உண்மையா இல்லையான்னு வந்து பாருங்க. வாங்க, ஒளிஞ்சு இருந்து வேடிக்கை பார்க்கலாம். அதுவும் சரிதான். அலமில வா, அலமில வீட்டு பூட்டிட்டு வா. ரோசமா வா, போலாம். போலாமே. ஏங்க என்ன? நானும் எவ்வளவு நாள் தாங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது, ஃப்ரிட்ஜ் ஒண்ணு வாங்கலாங்க. இது என்னடி மூஞ்சிக்கு நேரம் வச்சிருக்கிற? கொஞ்சம் தள்ளி வைடி. தூசி தட்டிக்கிட்டு இருக்கேன், தெரியல. நீங்க ஓரமா போய் உட்காந்து வேலை செய்ய வேண்டியதானே? வேலை செய்யறப்பதான் அப்படியே நடுவில் உட்காந்துக்கிறது. சரிப்பா, அதெல்லாம் விடுங்க. எனக்கு ஃப்ரிட்ஜ் வேணுங்க. எப்பதான் வாங்குவீங்க? என்னடி இப்ப இருக்கிற ஃப்ரிட்ஜுக்கு என்னடி குறை? நல்லா தானே இருக்குது. பாருங்க, அந்த ஃப்ரிட்ஜ் நல்லா இருக்குதுன்னு சொன்னீங்கன்னு வைங்களேன், அவ்வளவுதான். உங்களை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அதுவே இப்போ அப்போ ஒன்று இருக்குது. எங்க புது ஃப்ரிட்ஜ் வேணுங்க, சொன்னா கேளுங்களா? இஎம்ஐல போட்டாவது ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கலாங்க, ப்ளீஸுங்க. இங்க பாரு ஜூலி, இஎம்ஐல நம்ம ஒரு பொருளை வாங்குறதுக்கு அந்த இஎம்ஐ காசெல்லாம் மாசம் சேர்த்து வச்சு மொத்தமா ஆனதுக்கு அப்புறம் போயிட்டு முழு அமௌண்ட் கொடுத்து அந்த பொருளை வாங்கிட்டு வரலாம். அப்ப நம்மளுக்கு ஒரு நிம்மதியும் கிடைக்கும், மாசம் காசை கட்ட வேணாமேங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் குறையும். எப்ப பாரு இதே பதில சொல்ல வேண்டியது. என் அப்பா வீட்டுல இருந்தா நான் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பேன். இந்த ஓட்டு ஃப்ரிட்ஜோட எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குது தெரியுமா? டெய்லி நான் என்ன மத்த பொண்ணுங்க மாதிரி எனக்கு ட்ரெஸ் வேணும், செருப்பு வேணும், பூ வேணும், அது வேணும், இது வேணும் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இல்ல நகை நட்டு தான் கேக்குறேன். நான் ஃப்ரிட்ஜ் தானே கேட்டேன். எதுக்குங்க எப்ப பாரு இதே பதில சொல்றீங்க? சண்டாளி மாவா, அங்க யார பார்த்து பேசிக்கிட்டு இருக்கா? அடியாய், என்ன அங்க யாரடி பார்த்து பேசிக்கிட்டு இருக்கா? நான் இங்க தானே இருக்கிறேன். உன்னை பார்த்து பேசுற மட்டும் இப்ப நீ என்ன வாங்கி கொடுத்துட போற? அதே கதையை தானே மறுபடியும் சொல்ல போற? நான் போய் என் வேலையை வந்து பாக்குறேன்.
ரொம்ப சந்தோஷம். நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறடி புருஷனை. நல்ல மரியாதை கொடுக்குற. உன் அப்பா உன்னை நல்லா வளர்த்துருக்கான் போ. இதோ பாருங்க, என் அப்பாவை பத்தி எல்லாம் பேசுற வேலை வச்சுக்காதீங்க. ஆமா, உன் அப்பம் பெரிய அப்பம் போடி இவள. இதோ பாருங்க. என்னடி என்ன பண்ணிடுவேன்? இல்ல என்ன பண்ணிடுவேன்னு கேக்குறேன். ரோஸ் மேரி பையன்டி நானே, பார்த்து உஷாரான வந்துக்கோ. வாய முடுங்க கொஞ்ச நேரம். பைத்தியக்காரி குச்சி வச்சுக்கிட்டு எங்க போறா? ஏங்க அமைதியா இருங்க, வெளியே எது சத்தம் கேக்குதுங்க. ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். தப்பிச்சண்டா சாமி. எங்க ஜானே, ஒரு நிமிஷம் சும்மா விடுறல. என்னடி இங்க வாங்க, வெளியே வாங்க, போலீஸ்காரங்க வந்துடுறாங்க, வாங்க இங்க. போலீஸா? தோ வர இரு. அப்பா நான் ஒரு கை பிடிக்கிறேன்ப்பா, அப்படி தனியா தூக்காதீங்கப்பா. அதான் மூட்டையை கீழே இறக்கி வைங்கப்பா, நானும் தம்பி தூக்கிட்டு போய் உள்ள வைக்கிறோம். சும்மா இருமா புஷ்பா, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். டேய் அப்பா இந்த மாதிரி 10 முட்டி தூக்கணும்டா ஒரு காலத்துல. இதுக்கே போயிட்டு பதறீங்க ரெண்டு பேரா. நவுருங்க நவுருங்க. ஏன் காய் இவர் இப்படி இருக்காரு? எப்பவுமே இப்படி தாண்டா, ஒன்னும் பண்ண முடியாது. அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் அவர் செய்வாரு. ஆனா சூப்பர் கேரக்டர்ல. ஆமாப்பா. என்ன போலீஸ் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க? மனோ இப்படிக்கவா? என்ன சார், என்ன விஷயம் இந்த பக்கமா வந்திருக்கிறீங்க? உங்க அப்பாவை பார்த்து பேசிட்டு போலான்னு தான் வந்தோம். உங்க தங்கச்சியோட ஆக்சிடென்ட் கேஸ் சம்பந்தமா. இங்க இருக்கிறதா தான் சொன்னாங்க, அதனாலதான் இங்க வந்திருக்கிறோம். நீங்க தான் தப்பா எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, நான் போய் அப்பாவை கூட்டிட்டு வரேன். இருங்க ஒரு நிமிஷம். சரிங்கம்மா, சீக்கிரமா கூட்டிட்டு வாங்க. யாரை கூட்டின்னு வரணுமா? அதான் நீங்களே வந்துட்டீங்களே சார், அப்புறம் என்ன? இங்க எதுக்குப்பா வந்தீங்க? ஒரு ஃபோன் பண்ணி இருந்தா நானே ஸ்டேஷனுக்கு வந்திருப்பேன்ல. எதுக்கு தேவையில்லாத அலைச்சல் உங்களுக்கு? பரவாயில்ல இருக்கட்டும் சார், நாங்க உங்க வீட்டுக்கு தான் போனோம். அங்க அம்மா நீங்க இல்லைன்னு சொன்னாங்க, அதனாலதான் இங்க வந்தோம். சரிப்பா, என்ன விஷயம்னு சொல்லுங்க. அங்க சிவகுமார் ஊட்டாண்ட போலீஸ்காரங்கெல்லாம் இல்லைன்னு பார்த்ததும் அக்கால தங்கச்சியும் எவ்வளவு சந்தோஷப்பட்டீங்க. தோ நிக்கிறாங்க பாரு எதிர்க்கவே. சனிய உங்களை சுத்தி சுத்தி அடிக்குது போல இருக்குதே. ஐயோ, என்ன நடக்க போதோ தெரியலையே. எது நடந்தாலும் தைரியமா இரால மேலு. உனக்கே இந்த உதிருது. உன் தங்கச்சி எங்க இருந்து தைரியமெல்லாம் இருக்க போகுது வா. எங்க நீங்க வேற சும்மா இருங்க, எனக்கு அப்படியே உள்ள எல்லாம் உதிருதுங்க. ஐயோ, என்ன ஆக போதோ தெரியலையே. எனக்கு உள்ள ரொம்ப பதட்டமா தான் இருக்குது. அழுவேல, நீ கொஞ்ச நேரம் ரோசாவோட இங்க நின்னுரு. நான் உள்ள போய் கக்கூசு போயிட்டு வந்துடுறேன். இன்னும் கக்கூசு போக வேண்டியது இருக்குது எனக்கு, போயிட்டு வந்துடுறேன். ஏக்கா உன்னை கெஞ்சி கேட்கறாக்கா, தயவு செஞ்சுட்டு விட்டு போயிடாதக்கா. அலமேலே, நான் மட்டும் இப்ப போலன்னு வையி, எனக்கு போயிரும். அலமேலே போயிரும், ஃபுல்லா போயிரும் சொல்லிட்டேன். அப்புறம் நாரி போடும். என்ன விட்டுருங்க சரசம்மா. அமைதியா இரு சரசம்மா. என்னத்துக்கு நீ இவ்வளவு பயந்து கிடக்குற? அவங்க இன்னும் பேசவே ஆரம்பிக்கல சரசம்மா. நான் தான் சொன்னேனே, ஆளை இன்னும் பிடிக்கல. ஆளை பிடிச்சதுக்கு அப்புறம் தான் உன் தங்கச்சி மாட்டோம். அது வரையும் தைரியமா இருந்துக்கங்க. அது சரி. ஆமா, நான் என்னத்துக்கு இவ்வளவு பயந்து கிடக்குறேன்? மாட்டினா என் தங்கச்சி தானே மாட்டணும். நான் ஒண்ணும் பண்ணலையே. நான் இப்பதானே இந்த ஊருக்கு வந்தேன். நான் தைரியமா இருக்கிறேன். அப்படி இரு. இவன் தான் சார் உங்க பொண்ணு ஆக்சிடென்ட் பண்ணவன். இவனை தெரியுமான்னு கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க. ஆளு பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கிறானே. எப்பா நான் இவனை முன்ன பின்ன பார்த்ததே இல்லப்பா. சரிங்க சார், உங்களுக்கு வேண்டாதவனா இருப்பானோன்றதுனாலதான் ஒரு தடவை கேட்டுக்கிட்டேன் உங்ககிட்ட. சரிங்க சார், நாங்க பாத்துக்கிறோம். ஆள் அட்ரஸ் இப்ப எங்கன்னு தெரியல, எங்கேயோ தலைமறைவா தான் இருக்கிறான். சீக்கிரமா கண்டுபிடிச்சு கண்டிப்பா உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்றேன் சார். சரிங்களா? சரிப்பா, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா கண்டுபிடிச்சிருங்க. இவன் தான் எப்படி தெரிஞ்சதுப்பா? ஊருக்குள்ள சிசிடிவி எதுவுமே இல்ல சார். மெயின் ரோட்ல இருந்த சிசிடிவி வச்சு தான் கண்டுபிடிச்சோம். அப்புறம் கடைகள்ல இருக்கிற சிசிடிவி எல்லாம் வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஊருக்குள்ள அன்னைக்கு எந்தெந்த கார் வந்திருக்கோ எல்லா டீடைல்ஸும் 10 சாரும் எங்களுக்கு சொன்னாரு. அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் வச்சுதான் எங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சது. சரிப்பா, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா பிடிச்சிருங்கப்பா அந்த நாயை. கண்டிப்பா பிடிச்சிருவோம் சார், கவலைப்படாதீங்க. ஆனா இதோட அடுத்த கட்டமா உங்க பசங்க இவன் தான் ஆக்சிடென்ட் பண்ணாங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி சொல்லணும். அப்பதான் எங்களாலையும் ப்ரொசீட் பண்ண முடியும். இவன் அக்யூஸ்ட் தான், இவன் மேல ஏற்கனவே நிறைய கேஸ் இருக்குதான். ஆனா இந்த ஆக்சிடென்ட் அவன் தான் பண்ணானாங்கிறத உங்க பசங்க தான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லணும். இல்ல ஐ விட்னஸ் எங்களுக்கு தேவைப்படும். ஏற்கனவே நாங்க விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா சம்பந்தப்பட்ட 2 பேர் ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா மட்டும்தான் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் எங்களால. சரிப்பா, அதுக்கு என்ன பசங்க தாராளமா சொல்லுங்க. இப்ப என்னப்பா பசங்களை இங்க வர சொல்லணுமா எப்படி? சரி, இப்போதைக்கு வாட்ஸ்அப் வழியே நாங்க உங்களுக்கு போட்டோ அனுப்புறோம் சார். உங்க பசங்களை போட்டோ பார்த்தே கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க. சரிங்கம்மா. அப்ப ஜேம்ஸ் என் நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டுருப்பானா? சரிங்க சார். ஜேம்ஸ் அண்ணா, என்ன ஜூலி? நீங்க தான் ஆக்சிடென்ட் கேஸ் விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கீங்களாண்ணா? போலீஸ் வண்டியை பார்த்துட்டு நான் கூட வேற யாரும் நினைச்சேண்ணா. இந்த ஊர்ல எங்களை தவிர வேற யாருமா வருவா? அதானே, அடிக்கடி உங்களெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்கல்ல, அதனால தான் நீங்களா இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சரி, அதான் அக்யூஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கல்ல, வாழ்த்துக்கள்ண்ணா. சீக்கிரமா கண்டுபிடிச்சிருங்க அவனை. கண்டிப்பாமா, அதுக்குதான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்கண்ணா, நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், அதை மட்டும் கேட்டுக்கிறீங்களா? கேட்கலன்னா நீ என்ன விடவா போற? சொல்லு ஜூலி. சரி போலீஸக்கா. அண்ணா ஜேம்ஸ் அண்ணா, ஒரே ஒரு விஷயம் தான்ண்ணா. இப்போ இந்த டிரைவரு வெளியாளு, அவனுக்கு இந்த ஊரை பத்தி ஒன்றும் தெரியாது. ஆனா எப்படின்னா கரெக்டா இந்த நந்தினியும் மணிமேகலையும் எந்த நேரத்துல வெளியே வருவாங்கன்னு பார்த்து
இருந்து கரெக்டா ஆக்சிடென்ட் பண்ணிருக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஊருக்குள்ள ஏதோ ஒரு ஸ்லீப்பர் செல்லு உதவி பண்ணிருக்குன்னு தானே அர்த்தம். அதுதான் அவங்களோட நடமாட்டத்தெல்லாம் பார்த்து கவனிச்சு அந்த டிரைவருக்கு சொல்லியிருக்குது. அதை வச்சுதான் அந்த டிரைவர் நந்தினியையும் மணிமேகலையும் ஆக்சிடென்ட் பண்ணிருக்கிறான். கரெக்டா நீங்க விசாரணையா அப்படி தொடங்குங்கண்ணா, கரெக்டா இருக்கும். இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரையும் விசாரிங்கண்ணா. என் அண்ணன் மாவத்து இல்லாதங்கடியாச்சே, எப்படி பிடிச்சா பாருங்க பாயிண்ட. என்னங்க குடும்பமா இருப்பீங்க நீங்களாம்? ஐயோ, போலீஸ்காரனே அந்த கோணத்துல யோசிச்சிருக்க மாட்டான் போல இருக்குதே. இது சும்மா இல்லாம வாயை வச்சுக்கிட்டு, ஐயோ கடவுளே, ஐயோ இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலையே எனக்கு. ஐயோ, நான் அப்பவே கக்குசுக்கு போறேன்னு இதனாலதான் சொன்னேன். ஐயோ சும்மா இரு சரசம்மா, நீதான் ஒண்ணும் தப்பு பண்ணலையா? உன் தங்கச்சிக்காரி தானே எல்லாத்தையும் பண்ணிச்சு. அப்படியே புடிச்சிட்டு போனாலும் உன் தங்கச்சியை தான் புடிச்சிட்டு போவாங்க, கவலைப்படாத, வேடிக்கை பாரு. அது சரி. பரவாயில்லையே, என் பொண்டாட்டி எவ்வளோ புத்திசாலியா இருக்கிறம்மா. அண்ணே அண்ணே ஜேம்ஸ் அண்ணே, என் பொண்டாட்டி சொன்ன மாதிரியே பண்ணிருங்கண்ணே. ஆனா விசாரணைய இந்த குடும்பத்துக்கு வேண்டாதவங்க கிட்ட இருந்து ஆரம்பிங்கண்ணே. கண்டிப்பாடா ஜானி, அப்படிதான் பண்ண போறேன். சூப்பர்ண்ணே. அதானே, புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? பாத்தீங்கல்ல என் புள்ள பேசுனதே. வேண்டாதவங்க கிட்ட இருந்து விசாரணை ஆரம்பிக்க சொல்லி இருக்கிறான். வேண்டாதவங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் இந்த வீட்டுக்கு முன்னாடி தான் நிப்பாங்க. ஐயோ, நான் நெஞ்சு வெளியிலேயே செத்துருவோம் போலே இப்பவே. அலைமேலே, நீ இந்த நேரத்துல தான் தைரியமா இருக்கணும் பாத்துக்க. இப்படி நீ குத்த வச்சுக்கிட்டு வாய கோணையா வச்சு உட்காந்துக்கிட்டு இருந்தேன்னு வைய, நீ தான் குத்தவாளின்னு ஒன்னு தூக்கிட்டு போயிருவாங்க. ஒழுங்கு மாதிரியே ஏந்து நில்ல அலைமேலே. என் தோஸ்து சொல்ற மாதிரியே பண்ண அலைமேலே, அப்பதான் தப்பி பண்ணி இந்த பண்றேன். இந்த எழுந்துக்கிறேன். வெரி குட் அலைமேலே. இப்ப நீ என்ன பண்றன்னா பளிச்சுன்னு சிரி, அப்பதான் உன் மேல சந்தேகம் வராது. சரிக்கா? இப்படி சிரிச்சுன்னா கீழ் பக்கத்துல தத்துன்னு போய் சாப்பாங்க. ஒழுங்கா சிரி. இது போதும். சரி வாங்க வேடிக்கை பாப்போம் என்ன நடக்குதுன்னு. போலீஸ்காரங்க இங்க வராங்களா இல்லையான்னு பாப்போம். சரிங்க சார், அப்போ ஊருக்குள்ள உங்களுக்கு வேண்டாத ஆளுங்க, அப்புறம் தொழில் போட்டியில யாராவது இப்படி எல்லாம் பண்ணிருப்பாங்களோன்னு உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் யாரா இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா விசாரிச்சு அவங்களையும் சேர்த்து உள்ள தள்ளிடலாம். தொழில் போட்டிலாம் யாரும் கிடையாதுப்பா. நான் பாட்னி என் வேலையை பார்த்துன்னு இருக்கிறேன். இந்த வேண்டாத ஆளுங்கன்னு சொல்றது தான், என் குடும்பத்துக்கு எதிரிங்கெல்லாம் யாரும் கிடையாதுப்பா. அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் எனக்கு தெரிஞ்சவங்க தான். இருந்தாலும் நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்றேன்ப்பா. யாராவது இருக்கிறாங்களான்னு யோசிச்சுட்டு சொல்றேன். சரியா? அப்படி யாரா இருந்தாலும் சொல்லிடுங்க சார், தட்டி தூக்கிடுறோம். நீங்க தயங்க கூடிய ஆள் இல்லைன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் சொல்றேன், எந்த வித தயக்கமும் இல்லாம நீங்க தைரியமா சொல்லுங்க. சரிங்கம்மா, எனக்கு இப்போதைக்கு யாரும் என் மைண்டுக்கு வரல. சப்போஸ் எனக்கு யார் மேலாம் சந்தேகம் வந்ததுன்னா கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்கு. அதுக்குள்ள நீங்க இவனை எப்படியாவது பிடிச்சிருங்க. நீங்க போட்டோவை வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்ருங்கண்ணா. எங்க பசங்க கிட்ட காமிச்சிட்டு அதையும் கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன். வாட்ஸ்அப்ல ஆல்ரெடி போட்டோ அனுப்பிட்டேன் சார், நீங்க பாத்துக்கோங்க. சரிங்களா? சரிங்க சார், அப்ப நாங்க கிளம்புறோம். சரிப்பா. அம்மா ஜூலி போயிட்டு வரேன். டே ஜானே போயிட்டு வரேன்டா. சரிங்கண்ணா. போயிட்டு வாங்கண்ணா. ஏமாமா, வேண்டாதவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, டக்குன்னு சொல்ல வேண்டியதானே மாமா? ஏமா, எனக்கு வேண்டாதவங்கன்னு இந்த ஊர்ல யாரும் இல்லம்மா, எல்லாம் ஊருக்காரங்க. அதுவும் இல்லாம என் குடும்பத்தை பிடிக்காதவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்குன்னே அவங்க எல்லாம் ஆக்சிடென்ட் பண்ற அளவுக்கு மோசமானவங்க எல்லாம் கிடையாது. அதனாலதான் நான் எதுவும் சொல்லல. ஏன் இல்ல, எதிர்க்க வீட்டுல இருக்கிறாங்கல்ல புஷ்பாக்கா மாமியாரு, அவங்க அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆளு தான். ஏற்கனவே உங்க வீட்டுல கூட பேதி மருந்தெல்லாம் கலந்தாங்கல்ல, அதனால எல்லாருக்கும் பிரச்சனையெல்லாம் ஆச்சு இல்ல. அப்ப அவங்க பேரையாவது சொல்லிருக்கலாம்ல நீங்க. சரி, அதான் சொல்றேன். ஆனா ஆளை வச்சு ஆக்சிடென்ட் பண்ற அளவுக்கு அந்த அம்மாக்கு ஒர்த்து கிடையாதுமா. அவ்வளவு காசெல்லாம் செலவு பண்ணி ஆக்சிடென்ட் பண்ணணும்னு என்ன இருக்குது அந்த அம்மாக்கு சொல்லு. இது கொஞ்சம் யோசிக்க கூடிய விஷயம் தான். அதுவும் சரிதான். அதனாலதான்ப்பா நானும் அவங்க பேரெல்லாம் சொல்லல. சரி விட்டுறலாம், எதுக்கு இதுக்கு மேல நம்ம இதை பத்தி பேசிக்கிட்டு. போலீஸ்காரங்க பாத்துப்பாங்க எல்லாத்தையும். ஆமாப்பா, சரியா சொல்றீங்க. இந்த விஷயத்தை அப்படியே விட்டுறலாம், அதான் நல்லது. ஆனா அந்த கம்யூனிட்டி மட்டும் என் கையில கிடைச்சிட்டான்னு வச்சுக்கோமா, அவ்வளவுதான். புழியில அவனை யார் அப்படி செய்ய சொன்னது, இது பின்னாடி எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு மொத்த பேரையும் சரிச்சிருவேன் நானு. கேட்டல அந்த சிவகுமார் பேசினதே, ஊர்ல தன்னோட குடும்பத்தை பிடிக்காதவங்க இருந்தாலும் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கிற மாதிரி யாரும் நடந்துக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு கீழ்த்தனமானவங்க யாரும் கிடையாதுன்னு சொல்றான். ஆனா தன்னோட பொண்ணை கொடுத்த வீட்டுல தான் அந்த வேலையை பண்ணிருக்கிறாங்கன்னு தெரியாது அந்த பெரிய மனுஷனுக்கு. இன்னும் நான் போய் சொன்னேன்னு வெய்ய, அவங்க டப்பா டான்ஸ் ஆடிடும். இந்த பாரு, இதோட வாழை சுருட்டிக்கிட்டு பக்குவமா நடந்துக்கோங்க, அதான் உங்களுக்குலாம் நல்லது. தேவையில்லாம அந்த புஷ்பா பொண்ணை போய் நோண்டுறது, அவளுக்கு எதிராக சதி திட்டம் பண்றது, இந்த மாதிரி கேவலமான வேலையில இறங்குறது, இந்த வேலையெல்லாம் இதோட விட்டுருங்க, அதான் உங்களுக்கு நல்லது. நாளை பின்ன நீ தான் இதுக்கு பின்னாடி இருந்தன்னா கூட அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க உன்னை ஒன்றும் பண்ண வேணான்னு உன்னை அப்படியே அலையக்கா விட்டுருவாங்க எனக்கு தெரிஞ்சு. அதனால அனுசரிச்சு போங்க, அதான் நான் சொல்லுவேன். நான் என்னங்க பண்ண போறேன் இனிமேல்ட்டு, அது ஏதோ காசு ஆசைப்பட்டுக்குன்னு செஞ்சுட்டேன். அதுவும் இல்லாமல் அந்த குடும்பத்து மேலே எனக்கு நிறைய கோவம் இருந்தது, அதனால தான் அப்படியெல்லாம் பண்ணிட்டேன். இனிமேல் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேங்க. இனிமேலாவது திருந்தி வாழ்ந்தா சரிதான்.
சரி அப்ப நான் கிளம்புறேன், எனக்கு நிறைய வேலை கிடக்கு. போயிட்டு வர சரசம்மா. ரோசே ரோசே, என்ன எதனா வேலையில சேர்த்து விடுறேன். நீ அந்த 100 நாள் வேலையில எல்லாம் சேர்த்து விடு ரோசே. அதே அந்த சூப்பர்வைசர் ஒருத்தர் இருக்கிறான், அவன்கிட்ட பார்த்து பேசிட்டு சொல்றேன்னா. சரி ரோசே, சரி நான் போயிட்டு வரேன். என் மேல மேல போயிட்டு வரேன். எல்லாம் நல்ல மனுஷங்களா தான் இருக்கிறாங்க. ஆமா கிழிச்சாங்க. என்ன சொன்ன இப்போ? எல்லாரையும் நல்லவங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் இந்த நிலைமையில இப்படி பயந்து அடங்கி ஒடுங்கி இருக்கிறதுக்கெல்லாம் யார் காரணம்? அந்த புஷ்பாவும் அவ குடும்பமும் தானே காரணம். எனக்கு இதெல்லாம் தேவையா? அவ அந்த வீட்டை விட்டு வெளியே வந்ததுனால தானே நான் என்னென்னமோ பண்ணி இப்படி மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் எப்படியாவது அந்த வீட்டுக்கு போகணும். அப்பதான் நான் பழையபடி இருக்க முடியும். நீ இதே தான் போல மீன் கிடக்கணும். அந்த வீட்டுக்கு போனோம்னா அந்த மனுஷங்களோட நீ நல்லபடியா பழகினாலே போதும். தாராளமா உன்னை கூப்பிட்டுப்பாங்க உள்ள. ஆமா, இதுங்க கிட்ட எல்லாம் பழகுறாங்க வேற. செய். அப்ப கன்ஃபார்ம் லடி இவனே தானே இந்த பொறிக்கு தானே சென்னையிலயும் உங்க மேல காரியத்தை பார்த்தான். ஆமாண்டா ராகுலே, அன்னைக்கு அசோக் மாமா வீட்டுக்கு போனோம்ல, அன்னைக்கு உங்களை கூட மறு வீட்டுக்கு கூப்பிட்டு இருந்தாங்களேடா. ஒட்டுமொத்த குடும்பமே போனோமே அன்னைக்கு தான் அந்த ஆள் வந்து கார்ல இடிச்சிட்டாங்களே. கார்ல இடிச்சதும் இல்லாம திருமணையில் நின்று வேடிக்கை வேற பார்த்துக்கிட்டு இருந்தான். அவனை போட்டு செம்மையா திட்டினேன் தெரியுமா? உன் அண்ணன் கூட இருந்தாரு. ஏங்க நீங்களும் தானே இருந்தீங்க? ஆமாண்டா, நானும் அங்கதான் இருந்தேன். அதுவும் இல்லாம கார்காரனை நான் திட்டலன்னு இவ என்ன பிடிச்சி திட்டிக்கிட்டு இருந்தா. பின்ன திட்டாம என்ன பண்ணுவாங்களாம்? சரிப்பா அதெல்லாம் விடுங்க. ஆனா அவன் தான்டா கன்ஃபார்ம்டா, எங்களுக்கு நல்லா தெரியும். மணி நீயும் கன்ஃபார்மா சொல்றடி, அவன் தானடி? 100% சொல்றேன், அவனே தான். அப்ப சரியா தாண்டி இருக்கும், விட்டுருங்க. இதுக்கு மேல இந்த விஷயத்தை பத்தி பேச வேணாம். மத்ததெல்லாம் போலீஸ்காரங்க பாத்துப்பாங்க. சரியாதாம்மா சொல்றேன். இன்வெஸ்டிகேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் இதுக்கு பின்னாடி யாரு இருக்கா, யார் இப்படி பண்ண சொன்னான்னு எல்லாமே தெரிஞ்சிடும். கரெக்ட் தான். சரி சரி, சீக்கிரமா அவன் புடி போடட்டும், அப்ப தெரியும் எல்லாம். சரி சரி விடுமணி. அப்புறம் வேற என்ன, வேற ஏதாவது பேசுவோமே? எதுக்கு இதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கணும்? சரி சரி, சாயங்காலம் ஆயிடுச்சுல்ல, நம்ம எதனா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா தானே கரெக்டா இருக்கும். என் காய் குட்டி ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு எடுத்துன்னு வாடி எங்களுக்கு. ஸ்நாக்ஸா? என்ன ஸ்நாக்ஸ் வேணும்? வெங்காய பஜ்ஜியோ இல்ல மிளகா பஜ்ஜியோ இல்ல வாழைக்காய் பஜ்ஜியோ இல்ல ஏதோ ஒரு பஜ்ஜியோ, ஏதாவது ஒண்ணு செஞ்சு குடுடி. அவ்வளவுதானே டி, விடு. வீட்டுல வாழைக்காவும் இருக்குது, போண்டா பஜ்ஜி மிக்ஸும் இருக்குது. எல்லாத்தையும் போட்டு பஜ்ஜி சுட்டு எடுத்துன்னு வரேன்னு. சூப்பர் டி. அப்படியே பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் அதையெல்லாம் போட்டு ஒரு சட்னி செஞ்சு எடுத்துட்டு வந்தேன். அப்ப தொட்டு தொட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும்ல. சரிதான், செஞ்சு எடுத்துட்டு வரேன். ஏய் அதெல்லாம் செஞ்சு எடுத்துன்னு வராதுடி. என்ன பட்டை, நீ என்ன திடி என் பொண்டாட்டிய வேலை வாங்குறா? உனக்கு வேணும்னா நீ போய் செஞ்சு சாப்பிடுறீ. எதுக்குடி என் பொண்டாட்டிய வேலையை வரா? என்னடா இப்படி பேசுற? அப்படிதாண்டி பேசுவான். ஒழுங்கு மாதிரியே போயிட்டு ஆன்லைன்ல பஜ்ஜி சுடுவது எப்படின்னு போட்டே நீயே பஜ்ஜி சுட்டு எல்லாருக்கும் எடுத்துன்னு வர. இல்லைன்னு வெய்ய நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது. டெய்லி நானும் பார்த்துன்னு இருக்கிறேன். என் பொண்டாட்டி தான் உனக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துனுக்குறா. படி ஒழுங்கு மாதிரியே படியே. இன்னும் 6 மாசத்துல உனக்கு கல்யாணம் வேற ஆக போகுது. அப்புறம் நாளை பின்ன உன் புருஷன் வாங்கிட்ட வந்து எதனா வேணும்னு கேட்டா நீ என் பொண்டாட்டிக்கிட்ட தான் வந்து நிப்ப. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. பா இறங்கி போயினே இரு. ராகுலே, ஏன்டா இப்படி பேசுறா? அவன் மூஞ்சே மாறிடுச்சு. மாறட்டும், எனக்கு நான் இப்போ இவ பாட்டில் உட்காந்து தின்னுட்டே கிடப்பா. உன்னித்தே சமைக்க கத்துக்க மாட்டா. நீயே செஞ்சு தருவியா? நாளைக்கு அவ புருஷன் பிள்ளைங்கெல்லாம் வந்துருச்சுன்னா அவ தானே சமைக்கணும். போடியே போ, ஒழுங்கா போய் பஜ்ஜி சுட்டு எடுத்துனுவாப்பா. ராகுலே போத நிறுத்துறா. அதெல்லாம் முடியாது. எரும மாடியா எவ்வளவு நேரம் உட்காந்துக்குது பாரு. அப்படியாப்பா? சரி பாரு, நீ என்ன திட்டினதுக்காகலாம் நான் கோச்சிக்க மாட்டேன். காயத்ரி, நந்தினி, நீங்களாம் வருத்தப்படாதீங்க, நான் கோச்சிக்க மாட்டேன். ராகுல் தானே என்ன திட்டுறான். அதுவும் இல்லாம ராகுல் சொல்றது ரொம்ப கரெக்ட் தானே. நாளை பின்ன நானும் சமைக்க கத்துக்கணும் இல்ல. சரிடா ராகுல், நான் போய் பஜ்ஜி சுட்டு எடுத்துன்னு வரேன், நீ சாப்பிடு. அதுக்கு முன்னாடி எனக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்றேன். கைய கூட. என் செல்லம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கோ. இந்த கை இதானே இந்த ஆல் தி பெஸ்ட். நம்பி கையை கொடுக்குறானே, கண்டிப்பா என்னமோ பண்ண போறா மணி. சனியனை கட்டிட்டு ஓடுது போறோம் பண்ணி. கொஞ்சம் உஷாரா இருந்திருக்கலாம். அவதான் கையை கேக்குறா, நீயும் அப்படியே கையை நீட்டுற. கடிச்சிட்டா பத்தியா? சிரிக்காத, நான் கோவமா வருது. நம்பி கையை கொடுத்தேன், குட்டி நாய் கடிச்சிருச்சே. அதை இன்னைக்கு நான் சும்மா விட மாட்டேன். அவ கையை பிடிக்க இன்னைக்கு நான் கடிக்காம விட மாட்டேன். எப்படியா வாடி வாடி, நம்ம 2 பேரும் சேர்ந்து அவ கையை கடிப்போம். வாடி வா போ. பேசிக்கிட்டே இருந்துச்சுங்க, எல்லாம் போயிருச்சுங்க. பேசாம வா நந்தினி, நம்மள போலாம். அடே இருங்க சந்தோஷ், கொஞ்சம் நேரம் இப்படி பேசிக்கிட்டு இருப்போம். ஏங்க இன்னைக்கு ஆஃபீஸ் எப்படி போச்சுங்க? கொஞ்சம் டூ மச்சா போறோம்டி. இது டூ மச்சா? ஏங்க சும்மா இருங்க நீங்க வேற. சரி சொல்லுங்க, எப்படி போச்சு இன்னைக்கு ஆஃபீஸ்? எல்லாம் வழக்கம் போலதான், as usual. வழக்கம் போல as usual. ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தானே? அப்ப எதையாவது ஒண்ணு சொன்னா போதாதா? கரெக்ட் தான். பட் சம்டைம்ஸ் அதை நம்ம தவிர்க்க முடியாது. அது ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் வாயில இருந்து. அதுவும் சரிதான். நந்தினி, என்ன ஒண்ணுல இந்த வீக்கெண்ட் ஈஸியா வெளியே போயிட்டு வரலாமா? பாரு, சரிங்க போலாம், தாராளமா போலாம். ஸ்பெசிஃபிக்கா இந்த இடத்துக்கு தான் போகணும்னு நான் எதுவும் பிளான் பண்ணல. ஜஸ்ட் ஈஸியா இருக்க ஒரு லாங் டிரைவ் போயிட்டு வரலாமேன்னு தோணுச்சு. உனக்கு ஓகே தானே? கன்ஃபார்மா? இதுக்கு தானங்க நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். போலாங்க ஜாலியா, எனக்கு ஓகே தான். சூப்பர் நந்தினி. சரி, நான் அப்ப மாமா கார்த்திக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி பேசிடுறேன். எதுக்குங்க? உன்னை கூட்டிட்டு போற விஷயத்த சொல்லணும்ல. பர்மிஷன் வாங்காமலே கூட்டிட்டு போக முடியும்? கடவுளே. சரிப்பா, அவங்க போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் சொல்ல வாய்ப்பு இல்லடி. சந்தோஷ் கேட்டா எல்லாத்துக்கும் ஓகேன்னு தான் சொல்லுவாங்க. பாரு, வெறுப்பேத்தாத, சும்மா இரு. நான் எங்க வெறுப்பேத்தின, நீங்க வேற. எங்க நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லவா? சொல்லு. இந்த ஆக்சிடென்ட் விஷயம் இருக்குல்ல, ஆமா.
இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக சௌந்தர்யாத்தை இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் புஷ்பாக்கா மாமியார் இருக்காங்கல்ல, அவங்களும் கண்டிப்பாக இருப்பாங்க. மாட்டினாங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுவாங்கல்ல அவங்க 2 பேரையும். கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணாம பின்ன ஆரத்தி எடுப்பாங்க 2 பேருக்கும். என்னங்க பொசுக்குன்னு இப்படி பேசிட்டீங்க? கரெக்டு தான். இருந்தாலும் சப்போஸ் ராகுல் ஃபீல் பண்ணுவானாங்க, சப்போஸ் சௌந்தர்யாத்தையை அரெஸ்ட் பண்ணிட்டா? ஃபீல் பண்ணுவான்டி, அது எப்படி ஃபீல் பண்ணாம இருக்க மாட்டான். ஆனா வெளியே காமிச்சிக்க மாட்டான், அவ்வளவுதான். பேசாமல் அப்பா கிட்ட சொல்லி கேஸை வாபஸ் வாங்க சொல்லிடலாமா? ஏன் நந்தினி? ராகுல் ரொம்ப உடஞ்சி போயிடுவானோன்னு பயமா இருக்கு, அதனால தான். எனக்கும் புரியுது நந்தினி, என் தம்பி உடஞ்சு போறதை நானும் விரும்பல. ஆனா என்னன்னா சௌந்தர்யத்தை இந்த விஷயத்துல மாட்டணும். மாட்டிட்டு அவங்கள அரெஸ்ட் எல்லாம் பண்ண வைக்க வேணாம். ஜஸ்ட் அவங்கள கூப்பிட்டு வார்ன் பண்ணணும், போலீஸே வார்ன் பண்ணணும். அப்பதான் இதோட இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டாங்க. அது வரைக்கும் நம்ம கேஸை வாபஸ் வாங்க தேவையில்ல, சரியா? இது என்னமோ கரெக்டாக இருக்க மாதிரி தோணுது. சரி, அப்படியே பண்ணிடலாம். சரி, அப்ப நான் மாமா கிட்ட அப்புறமா இந்த விஷயத்த ஃபோன் பண்ணி பேசிடுறேன். அப்படியே பர்மிஷனும் வாங்கிடுறேன். ஓகே ஓகே. லைஃப் இப்படியே போயிட்டா நல்லா இருக்கும் நந்தினி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த கொஞ்ச நேரமே. போவோம் போவோம்.